கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ அதிசயத்தை பார்க்க போகிற. அதிசயம் என்பது என்ன? நம்முடைய ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள் செய்வார். இந்த மோடி வைத்தக்காரங்க செய்கிறது, மந்திரவாதிகள் எதையோ பண்ணுறத நினச்சிட்டு அதெல்லாம் அதிசயம் நினச்சிடாதீங்க. அது பிசாசு உண்டு பண்ணுகிற ஏதோ கிரியைகள். ஆனால் நம்முடைய தேவன் செய்கிற அதிசயங்கிறது என்ன தெரியுமா? அற்புதங்களுங்கிறது என்ன தெரியுமா? மேன்ஸ் எக்ஸ்ட்ரிமிட்டி இட்ஸ் காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மனிதனாலே கூடாதது தேவனாலே கூடும். இப்போது மீகா 7:15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். சொல்லுங்கள் மீண்டும், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இப்போ நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள், நான் அதிசயத்தை பார்ப்பேன். மனோவாவுக்கும் அவங்க மனைவிக்கும் ஆண்டவர் தரிசனம் கொடுக்க வந்தார்ல, அவர்கள் வைத்த பலியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதில் அதிசயம் விளங்கினதான். இவர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன? அது அதிசயம்னு சொன்னார் கர்த்தர். அதிசயம் விளங்க பண்ணுதல்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி உங்கள் ஜபத்தில் அதிசயம் நடக்கும், உங்கள் குடும்பத்தில் அதிசயம் நடக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் கூடி ஜெபிக்கிறீங்களா, உங்கள் மத்தியில் அவர் வருவார். மத்தேயு 18:20 எங்கே 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தினாலே கூடி ஜெபிக்கிறோமோ அங்கே வருவாராம். யார்? இயேசு. இது மட்டும் இல்லைங்க, உங்கள் கண்களை திறந்துடுவார். அவர் அதிசயத்தை காண பண்ணுவார். இந்த அதிசயங்கிறது, ஏசப்பா செய்கிற அதிசயங்கிறது தண்ணீர்லேயும் இருக்கும், சமுத்திரத்துலேயும் இருக்கும். சமுத்திரத்துக்கு மேலே நடந்து வந்த கர்த்தர் அல்லவா அவர். சொல்கிறார், உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு அதிசயம் நடக்கணும், பூட்டிய கதவுகள் திறக்கப்படணும், அல்லது உங்களுக்கு தருவேன்னு வாக்கு கொடுத்துருப்பார். அந்த வாக்குகள் நடக்கலையேன்னு நீங்கள் கலங்கிட்டு இருப்பீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, ஒரு பிரேக் த்ரூ வரப்போகுது, அது உங்கள் கட்டுகளை கர்த்தர் உடைக்க போகிறாரு. அந்த அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. சிறைச்சாலையில் கடந்த அந்த பேதுருவை தூதன் இறங்கி தட்டி அந்த வெளிச்சத்தை, அப்படியே சிறை முழுவதும் வெளிச்சம், தட்டி எழுப்பி 1 கதவு 2 கதவு 3 கதவு 4வது என்ன ரோட்டில் கொண்டு விட்டார். அங்கே தான் பிரமிப்போடு பார்க்குறாரு பேதுரு. ஆஹா, இவ்வளோ நேரம் தூதன் தான் நம்மளை கொண்டு வந்திருக்கார். கர்த்தர் நம்மை நடத்தும் பாதையில் பல வழிகள் இருக்கும். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். உங்கள் தரித்திரம் மாறணும். எலியாவை சாரிபாத் விதவை என்றை கர்த்தர் அனுப்பினார். இந்த சாரிபாத் விதவை யார்? அவளும் அவளுடைய மகனும் சாப்பிட்டு செத்து போகிற அளவுக்கு ஏதோ ஒரு பிடி மாவு தானாமா. ஆனால் அங்கே எலியா வந்து, மகளே, முதலாவது எனக்கு தண்ணி கொண்டு வா, தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே அப்படியே எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டுட்டு வா. ஐயோ, நான் ஒரு பிடி மாவு தான் வைத்திருக்கிறேன், கொஞ்சோண்டு தான் வச்சுருக்கேன், சாப்பிட்டு செத்து போகிறதுக்கு தக்க மாதிரி இருக்குது. சாவுன்னு சொல்லாதீங்க பிள்ளைகளே. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா? முதலாவது அவரையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுறவங்க எல்லா ஆசீர்வாதத்தையும் கூட்டிக் கொள்வாங்களாம். அப்போ உங்களுக்கு அதிசயம் நடக்க போகுது. உங்கள் தண்ணியில், உங்கள் அப்பத்தில், உங்கள் வீட்டில், உங்கள் பொருளாதார ரீதியான எல்லா காரியத்துலேயும் அற்புதம் நடக்கும். செபிப்போமா? உங்கள் தோட்டத்தில் அற்புதம் நடக்கணுமா? நீங்கள் செய்கிற சமையல் அற்புதம் நடக்கணுமா? உங்கள் படிப்பில் அற்புதம் நடக்கணுமா? நீங்கள் எதிர்பார்க்கிற விசா பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி விசா வரணுமா? செபிங்க. அன்பின் தேவனே, அதிசயங்களை காண பண்ணுவேன் நீ கொடுத்த வார்த்தையை என் ஜனங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். என் ஜனங்கள் இப்பொழுதே இந்த நிமிஷமே அதிசயங்களின் செய்தியை கேட்கணும். அவங்க ஃபோனில் வரணும், அவங்க வீட்டில் வரணும், எங்கிருந்தோ அதிசயத்தின் செய்தியை உங்கள் காதுகள் கேட்கட்டும். இவர்களையும் இவருடைய குடும்பங்களையும் பிரகாசிக்க பண்ணுங்க. எல்லா நன்மையும் இவருடைய பிள்ளைகளுக்கு வரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென்.